வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு இந்த வெபினாருக்கு நேரம் ஒதுக்கி வந்ததுக்கு முதலில் மனப்பூர்வமான நன்றி. உங்கள் எல்லாரையும் இந்த நேரத்துல பார்க்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ஒரு சாதாரண ட்ரெய்னிங் டேக்கு வரல. இன்னைக்கு நம்ம நம்முடைய திங்கிங்கை, நம்முடைய ஆட்டிட்யூடை, நம்முடைய லீடர்ஷிப் மைண்ட் செட்டை பார்க்க இருக்கோம். ஏடிடி பல பேருக்கு லீடர்ஷிப்னால் பெரிய பதவி, பெரிய ஆஃபீஸ், பெரிய டீம், அத்தாரிட்டி இவையெல்லாம் நினைவுக்கு வரும். ஆனா அது உண்மையான லீடர்ஷிப் என்பது டைட்டில் இல்ல. லீடர்ஷிப் என்பது நீங்க டெய்லி லைஃப்ல எப்படி நடக்கிறீங்க, எப்படி முடிவு எடுக்கிறீங்க, எப்படி பிரஷரை ஹேண்டில் பண்றீங்க, எப்படி மத்தவங்கள இன்ஸ்பயர் பண்றீங்க. இதுதான் இது. அதனால தான் இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம ஒரு முக்கியமான கேள்வியை பார்க்க போறோம். ஒரு லீடர் போல ஆக்ட் செய்றது எப்படி? ஒரு லீடர் போல திங்க் செய்றது எப்படி? இந்த வெபினார் முடிவுல நீங்க 3 விஷயங்களை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். 1 அது உங்க மைண்ட் செட்ல சேஞ்ச். 2 உங்க டெய்லி பிஹேவியர்ல சேஞ்ச். 3 வருஷம் சார்ந்த உங்கள் வொர்க் லைஃப் லீடர்ஷிப்பை அப்ளை செய்வதற்கான கிளியர் டைரக்ஷன். இந்த செஷன் முழுவதும் நான் சிம்பிள் தமிழில் பேச போறேன். காம்ப்ளெக்ஸ் வேர்ட்ஸ் இல்லாம பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸோடு நீங்க உங்கள் வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணிக்கொள்ற மாதிரி பேச போறேன். ஸோ லெட்ஸ் பிகின். தயவு செஞ்சு சாட்டில் ஒரு ஸ்மால் ரெஸ்பான்ஸ் மட்டும் போடுங்க. நீங்க இங்க வந்திருக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்ன? கம்யூனிகேஷனா, கான்ஃபிடன்ஸா, டீம் ஹேண்ட்லிங்கா, டிசிஷன் மேக்கிங்கா? ஒரு வேர்டா எழுதுங்க. நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறது வெறும் ஆடியன்ஸ் ஆகல. நீங்கள் இந்த கான்வர்சேஷன் பார்ட். நான் பேசுறதை நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளணும். அதுதான் இன்றைய நம்ம கோல். இன்னொரு ஸ்மால் கொஸ்டின். உங்க ஒர்க் பிளேஸில் அல்லது லைஃப்ல இப்போது அதிகமாக தேவைப்படுறது எது? கிளாரிட்டி, கான்ஃபிடென்ஸு, கன்சிஸ்டன்சி, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு வேர்ட் சாட்டில் டைப் பண்ணுங்க. இந்த பதில்களை பார்த்து நான் செஷனை இன்னும் யூஸ்ஃபுல்லாக கொண்டு போக போறேன். லீடர்ஷிப்புங்கிறது எல்லோருக்கும் ஒரே மாதிரி இல்லை. உங்க கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை புரிஞ்சுக்கொள்ளணும். வை லீடர்ஷிப் மேட்டர்ஸ். இப்போ ஒரு சிம்பிள் ட்ரூத். பலர் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, பலர் டேலண்ட் உடையவர்கள், பலர் நல்ல இன்டென்ஷனோட வேலை பண்றாங்க. ஆனா எல்லாரும் லீடர் மாதிரி வளரல. ஏன் தெரியுமா? ஏன்னா லீடர்ஷிப்ங்கிறது ஸ்கில் மட்டும் இல்ல. அது ஹேபிட், அது வே ஆஃப் திங்கிங், அது வே ஆஃப் ரெஸ்பாண்டிங், அது வே ஆஃப் ஷோயிங் அப். ஒரு லீடர் வந்தா ரூம்ல எனர்ஜி மாறும். ஒரு லீடர் பேசினா கிளாரிட்டி வரும். ஒரு லீடர் டிசிஷன் எடுத்தா கான்ஃபிடன்ஸ் வரும். ஒரு லீடர் மிஸ்டேக் பார்த்தா பிளேம் இல்ல, சொல்யூஷன் வரும். அதனால தான் லீடர்ஷிப்பை பொசிஷனாக பார்க்க முடியாது. லீடர்ஷிப்பை பிராக்டிஸா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கோர் ஐடியா. இப்போது முதல் முக்கியமான ஐடியாவுக்கு வருவோம். A leader first changes self, then changes the environment. பலர் என்வாயர்மெண்ட் மாறினாதான் நம்ம மாறுவோம்னு நினைக்கிறாங்க. ஆனால் லீடரின் மைண்ட் செட் என்ன சொல்றதுன்னா, நான் மாறினா நான் இருக்கும் ஸ்பேஸும் மாறும். உதாரணமாக ஒரு டீம்ல கன்ஃபியூஷன் இருக்கிறதுனா லீடர் முதல்ல காம் ஆகிறார். ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனா லீடர் முதல்ல கிளியர் ஆகிறாரு. ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கிறதுனா லீடர் முதல்ல லிசன் பண்றாரு. ஒரு டிலே இருக்கிறதுனா லீடர் ஃபர்ஸ்ட் பிளேம் பண்ண மாட்டார். அவர் காஸ் பார்க்கிறார். இதுதான் ஃபர்ஸ்ட் லீடர்ஷிப் ஹேபிட், ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸ்டோரி எக்ஸாம்பிள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஆஃபீஸில் 2 பேர் இருந்தாங்க. 2 பேருக்கும் சேம் ப்ராப்ளம் வந்தது. ஒருத்தருக்கு டாஸ்க் லேட் ஆகுது, மற்றவருக்கும் அதே ப்ராப்ளம். முதல் பர்சன் என்ன சொன்னார்? மற்றவங்க கோஆப்ரேட் பண்ணல, மேலிட்ட சப்போர்ட் பண்ணல, டைமிங் சரியில்லை. 2வது பர்சன் என்ன சொன்னார்? இந்த ப்ராப்ளம் ரிப்பீட் ஆகாம இருக்க நான் என்ன மாத்தலாம்? நான் என்ன சிஸ்டம் செட் பண்ணலாம்? நான் எதை கிளியர் பண்ணணும்? முதல் பர்சன் விக்டிம் மைண்ட் செட்ல இருந்தார். 2வது பர்சன் லீடர் மைண்ட் செட்ல இருந்தார். இதுதான் பெரிய வித்தியாசம். சூழ்நிலை ஒரே மாதிரியாக இருக்கலாம், ஆனால் இன்டர்பிரிட்டேஷன் மாறினா ரெஸ்பான்ஸ் மாறும். ரெஸ்பான்ஸ் மாறினா ரிசல்ட் மாறும். ரிஃப்ளெக்ஷன், பாஸ். இப்போது ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணுங்க. நீங்கள் ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷனை நினைச்சு பாருங்க. அந்த சிச்சுவேஷன்ல நீங்கள் அதிகம் பிளேம் பண்ணினீங்களா அல்லது சொல்யூஷன் தேடினீங்களா? இந்த கொஸ்டினுக்கு சாட்ல ஆன்சர் சொல்ல வேண்டாம் அப்படின்னாலும் பரவாயில்ல. ஆனா உள்ளுக்குள்ள ஆனஸ்டா கேளுங்கள். ஏன்டா growth தொடங்கும் இடம் இதுதான். ஆனஸ்டி. நம்ம உண்மையா நம்ம பார்க்கும்போது தான் மாற்றம் தொடங்கும். செகண்ட் கோர் ஐடியா பிரசன்டர். இப்போ இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். லீடருங்கிறது பெர்ஃபெக்ட் பர்சன் இல்ல. லீடர் என்பது கன்சிஸ்டன்ட் பர்சன். பலர் நினைப்பது லீடர்னா எப்போதும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், எப்போதும் ரைட்டா இருக்கணும், எப்போதும் ஆன்சர் ரெடியா இருக்கணும். அது ட்ரூத் இல்ல. லீடருக்கும் டவுட் வரும், லீடருக்கும் பிரஷர் வரும், லீடருக்கும் ஃபியர் வரும். ஆனா அவர் அதுல சிக்கிக்கொள்ள மாட்டாரு. அவர் ஸ்டெடியா இருப்பாரு. கன்சிஸ்டன்சி தான் ட்ரஸ்ட் உருவாக்கும். ஒரு நாள் நல்ல பிஹேவியர், அடுத்த நாள் கேஆஸ். இதுதான் பீப்புளை கன்ஃபியூஸ் பண்ணும். ஆனால் ஸ்டேபிள் பிஹேவியர், ரிப்பீட்டட் இன்டெகிரிட்டி, கிளியர் கம்யூனிகேஷன் இதுதான் பீப்புளை காம் பண்ணும். அதனால தான் லீடரின் ஸ்ட்ரென்த் லவுடா இருக்க வேண்டியதில்லை. லீடரின் ஸ்ட்ரென்த் ரிலையபிளா இருக்க வேண்டும். மினி இன்டராக்ஷன். நான் இப்போது ஒரு குவிக் கொஸ்டின் கேட்குறேன். உங்களுக்கு அதிகமாக சேலஞ்ச் ஆகிறது எது? கன்சிஸ்டன்சி, கான்ஃபிடன்ஸ், கம்யூனிகேஷன், டிசிஷன் மேக்கிங். சாட்டல் நம்பர் மட்டும் டைப் பண்ணுங்க. 1, 2, 3 அல்லது 4. நீங்க எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணினாலும் அது வீக்னஸ் இல்லை, அது ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்டை அக்செப்ட் பண்ணினால தான் ஜெர்னி மூவ் ஆகும். டிரான்சிஷன் டு லீடர்ஷிப் பிஹேவியர். இப்போ நம்ம மைண்ட் செட்லேருந்து பிஹேவியருக்கு நகர போகிறோம். ஏன்னா எண்ணம் மட்டும் லீடர்ஷிப் இல்லை, பிஹேவியரில் தான் லீடர்ஷிப் விசிபிள் ஆகும். ஒருத்தர் லீடராக இருக்கிறாருங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கொள்வோம்?
அவர் பேசின வேல, அவர் டைம் ரெஸ்பெக்ட் பண்ற வழியில, அவர் ப்ராப்ளம் வந்து ஹேண்டில் பண்ற விதத்தில, ஆ இதெல்லாம் தான். அதனால நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்க்க போறது, ஒரு ஆக்ட் லைக் எ லீடர்னால் டெய்லி லைஃப்ல அது எப்படி தெரியும்? பார்ட் 1 ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் டீச்சிங் பிளாக் 1 ரெஸ்பான்சிபிலிட்டி. லீடர் முதல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறார். ரெஸ்பான்சிபிலிட்டினால் ப்ளேம் இல்லாம இருக்குது மட்டும் இல்ல. ரெஸ்பான்சிபிலிட்டினால் சிச்சுவேஷன ஓன் பண்றது. ஒரு வொர்க் மிஸ் ஆனா யார் பண்ணல அன்னு கேட்கறது ஈஸி. நான் என்ன செய்யலாம்? என்று கேட்கறது ஹார்ட். ஆனா அந்த ஹார்ட் கொஸ்டின் தான் அந்த லீடர் கொஸ்டின். நீங்க ஒன் சென்டென்ஸ் நினைவில் வைங்க. ப்ளேம் இஸ் ஈஸி. ஓனர்ஷிப் இஸ் லீடர்ஷிப். 2 கிளாரிட்டி. லீடருக்கு கிளாரிட்டி முக்கியம். கன்ஃபியூஸ்ட் பர்சன் மத்தவரையும் கன்ஃபியூஸ் பண்ணுவார். கிளியர் பர்சன் மத்தவருக்கும் டைரக்ஷன் தருவார். நீங்க ஒரு டீமுக்கு, ஒரு ஃபேமிலிக்கு, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அல்லது ஈவன் உங்க ஓன் லைஃபுக்கு கிளாரிட்டி இல்லாம இருந்தா ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். கிளாரிட்டி இருந்தா பிரஷர் குறையும். கிளாரிட்டினால் எல்லா ஆன்சரும் ரெடியா இருக்கணும்னு இல்ல. கிளாரிட்டின்னா இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். 3 காம்னஸ். லீடருக்கு இன்னொரு குவாலிட்டி காம்னஸ். அவசரமா ரியாக்ட் பண்றது ஸ்ட்ரெங்த் இல்ல. காமா ரெஸ்பாண்ட் பண்றது தான் ஸ்ட்ரெங்த். ஒரு ப்ராப்ளம் வந்த உடனே வாய்ஸ் உயர்த்துறது லீடர்ஷிப் இல்ல. ஒரு ப்ராப்ளம் வந்த உடனே சைலன்ஸா இருந்து ஃபிக்ஸ் தேடுறது தான் ஸ்ட்ரெங்த். காம் மைண்ட் கிளியர் டிசிஷன்ஸ் எடுக்கும். கேஆஸ் மைண்ட் கன்ஃபியூஸ் டிசிஷன்ஸ் எடுக்கும். 4 ட்ரஸ்ட்வர்தினஸ். லீடரை பீப்புள் ட்ரஸ்ட் பண்ணணும். ட்ரஸ்ட் எப்படி வரும்? ப்ராமிசஸ் கீப் பண்ணும்போது, கம்யூனிகேஷன் ஆனஸ்டா இருக்கும்போது, ஆக்ஷன்ஸ் மேட்ச் வேர்ட்ஸாக இருக்கும்போது. சொன்னது ஒரு மாதிரி செய்தது ஒரு மாதிரி இருந்தால் ட்ரஸ்ட் உடையும். ஆனா வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் மேட்ச் ஆனா பீப்புள் நேச்சுரலி ஃபாலோ பண்ணுவாங்க. 5 ஸ்மால் ஹேபிட்ஸ். லீடரின் பெரிய சீக்ரெட் ஸ்மால் ஹேபிட்ஸ். டைமுக்கு வர்றது, கால்ஸ் ரிட்டர்ன் பண்றது, டாஸ்க்ஸ் கம்ப்ளீட் பண்றது, டிஃபிகல்ட் கான்வர்சேஷன் அவாய்ட் பண்ணாம பேசுறது. தீஸ் ஆர் லீடர்ஷிப் ஹேபிட்ஸ். பெரிய ஸ்பீச்சஸை விட ஸ்மால் ஹேபிட்ஸ் அதிக இம்பாக்ட் கொடுக்கும். ஏன்னா பீப்புள் பிஹேவியரை அப்சர்வ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். இப்போது ஒரு ஸ்மால் எக்ஸசைஸ். ஒரு பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்க. அதுல எழுதுங்க, நான் லீடர் போல ஆக்ட் பண்ண வேண்டிய ஒன் ஹேபிட் என்னன்னு. அது டைமா இருக்கலாம், கம்யூனிகேஷனா இருக்கலாம், கன்சிஸ்டன்சியா இருக்கலாம், செல்ஃப் டிசிப்ளினா இருக்கலாம். இது உங்களுக்கே உங்களுடைய கமிட்மெண்ட். நோபடி எல்ஸ் நீட்ஸ் டு see it. ஆனா நீங்க அதை அப்சர்வ் பண்ணணும். செக் பாயிண்ட். இந்த முதல் 45 மினிட்ஸ்ல நம்ம பார்த்தது என்ன? லீடர்ஷிப்ங்கிறது டைட்டில் இல்ல. லீடர்ஷிப் என்பது ரெஸ்பான்சிபிலிட்டி, கிளாரிட்டி, காம்னஸ், ட்ரஸ்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட் பிஹேவியர். இதை மறக்க வேண்டாம். நல்ல லீடர் ஃபர்ஸ்ட் அதர்ஸை சேஞ்ச் பண்ண மாட்டார். ஃபர்ஸ்ட் அவர் செல்ஃபை அலைன் பண்ணுவார். சரி, இப்போது அடுத்த பாட்டில் நம்ம இன்னும் பிராக்டிக்கலாக போக போறோம். லீடர் போல திங்க் செய்யறது எப்படி? டிசிஷன் மேக்கிங், லாங் டேர்ம் வியூ, ப்ராப்ளம் சால்விங், டீம் ஹேண்ட்லிங். இதை நெக்ஸ்ட் பிளாக்ல பார்க்கலாம். இன்ட்ரோ டு பார்ட் 2. சரி என்ன இப்பொழுது நம்ம வெபினார்ன இன்னொரு முக்கியமான பகுதியை தொடங்க போறோம். முதல் பாட்டில் நம்ம பார்த்தது லீடர் போல ஆக்ட் பண்றது எப்படி என்பதை குறித்து. இப்போது நம்ம பார்க்க போறது லீடர் போல திங்க் செய்யறது எப்படி. ஏன்னா ஆக்ட் பண்ற பிஹேவியருக்கு பின்னாலே ஒரு திங்கிங் பேட்டர்ன் இருக்கும். நீங்க எப்படி திங்க் பண்றீங்கன்றதான் உங்கள் முடிவுகளையும், உங்க ரியாக்ஷன்ஸையும், உங்க ஃபியூச்சரையும் ஷேப் பண்ணும். அதனால இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரூத்தை புரிஞ்சுக்க போறோம். லீடர்ஷிப் இஸ் நாட் ஓன்லி வாட் யூ டூ. லீடர்ஷிப் இஸ் ஹவ் யூ திங்க் பிஃபோர் யூ டூ. 1. திங்க் பியாண்ட் த ப்ராப்ளம். லீடர் ஃபர்ஸ்ட் பிரச்சனையை மட்டும் பார்க்க மாட்டார். பிரச்சனைக்கு பின்னால் இருக்கிற பேட்டர்னை பார்க்குவார். ஒரு மிஸ்டேக் நடந்தா சாதாரண மனசு உடனே அந்த மிஸ்டேக்கை தான் பார்க்கும். ஆனா லீடர் கேட்பார், இதுக்கு ரூட் காஸ் என்ன? இதுக்கு காரணம் ஸ்கில் கேப்பா, கம்யூனிகேஷன் கேப்பா, சிஸ்டம் இஷ்யூவா, கிளாரிட்டி இஷ்யூவா? இதுதான் லீடர்ஷிப் திங்கிங். சர்ஃபேஸை பார்க்கிறது ஈஸி, ரூட்டை பார்க்கிறது பவர்ஃபுல். உதாரணத்துக்கு ஒரு டீம் ரிப்பீட்டடா சேம் மிஸ்டேக் பண்ணுதுன்னா லீடர் ஃபர்ஸ்ட் பிளேம் பண்ண மாட்டார். அவர் சிஸ்டமை பார்ப்பார். ட்ரைனிங் போதுமா? இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியரா இருந்ததா? டெட்லைன் ரியலிஸ்டிக்கா இருந்ததா? Leader in mind always asks what is really happening beneath the surface. 2. Long-term thinking. இப்போது இன்னொரு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். லீடர் ஷார்ட் டேர்ம் ரிலீஃப்க்கு மட்டும் டிசிஷன் எடுக்க மாட்டார். அவர் லாங் டேர்ம் இம்பாக்டை நினைப்பார். சில முடிவுகள் இப்ப நல்லா தெரியும், ஆனா ஃபியூச்சர்ல டேமேஜ் கொடுக்கும். சில முடிவுகள் இப்ப சுலபமா தெரியாது, ஆனா ஃபியூச்சர்ல பெரிய பெனிஃபிட் கொடுக்கும். இதுதான் லீடர் அண்ட் டிசிப்ளின். ஷார்ட் டேர்ம் கம்ஃபர்ட்டை விட லாங் டேர்ம் growth-ஐ சூஸ் பண்றது. உதாரணமாக ஒரு டிஃபிகல்ட் கான்வர்சேஷன் அவாய்ட் பண்ணினா இன்னைக்கு பீஸ் மாதிரி தோணும். ஆனா அந்த ப்ராப்ளம் க்ரோ ஆகலாம். லீடர் என்ன பண்ணுவார்? அவர் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா, கிளியரா, டைம்லியா பேசுவார். சேம் வே ஒரு ஹேபிட் சேஞ்ச் இப்போ கஷ்டமா இருக்கலாம், ஆனா அது ஃபியூச்சர்ல கான்ஃபிடன்ஸ், ட்ரஸ்ட் அண்ட் ப்ராக்ரஸா மாறும். 3. டிசிஷன் மேக்கிங். லீடரின் திங்கிங்ல டிசிஷன் மேக்கிங் மிக முக்கியம். லீடர் எல்லா இன்ஃபர்மேஷனும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் மட்டுமே மூவ் பண்ண மாட்டார். அவர் அவைலபிள் இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி வைஸா முடிவு எடுப்பார். டிசிஷன் எடுக்கும்போது லீடர் சில கொஸ்டின்ஸ் கேட்பார். இதன் கோல் என்ன? இதன் இம்பாக்ட் யாருக்கு? இதன் ரிஸ்க் என்ன? இதன் பெனிஃபிட் லாங் டேர்ம்ல என்ன? இதுதான் மெச்சூர் திங்கிங். இமோஷன் மட்டும் வச்சு டிசிஷன் எடுத்தா ப்ராப்ளம் வரும். தாட்ஃபுல் டிசிஷன் எடுத்தா டைரக்ஷன் வரும். நீங்க லைஃப்ல ஒரு டிசிஷன் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனை ஃபாலோ பண்ணக்கூடாது. பாஸ், திங்க், தென் டிசைட். 4. இமோஷனல் கண்ட்ரோல். லீடருக்கு எமோஷனல் கண்ட்ரோல் முக்கியம். எமோஷன் இருக்கக்கூடாதுங்கிறதல்ல,
எமோஷன் இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு பேட் டே வந்தா லீடர் முழுசா கலாப்ஸ் ஆக மாட்டார். ஒரு கிரிட்டிசிசம் வந்தா லீடர் டிஃபென்சிவ் ஆக மாட்டார். ஒரு ப்ராப்ளம் வந்தா லீடர் பேனிக் ஆக மாட்டார். ஏன்னா லீடர் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் மை எமோஷன் இஸ் ரியல் பட் இட் ஷுட் நாட் கண்ட்ரோல் மை ஜட்ஜ்மெண்ட். இந்த பாயிண்டை சிம்பிளா சொன்னா பெல்ட்ட ஃபீல் பண்ணலாம், ஆனால் ஃப்ளட் ஆகக்கூடாது. ஃபைவ் சிஸ்டம்ஸ் திங்கிங் லீடர் திங்க் பண்ற ஒரு ஸ்பெஷல் வே என்னன்னா சிஸ்டமா பார்க்கறது. ஒரு ப்ராப்ளம் வந்தா ஒரே பர்சனை பிளேம் பண்றது ஈஸி. ஆனா லீடர் கேட்பாரு, இந்த ப்ராப்ளம் ரிப்பீட் ஆகிறதுக்கு சிஸ்டம்ல என்ன காரணம்? ஒர்க் ஃப்ளோ கரெக்டா இருந்ததா? ரோல்ஸ் கிளியரா இருந்ததா? ஃபாலோ அப் இருந்ததா? சிஸ்டம்ஸ் திங்கிங் லீடர்ஷிப்பில் மிக ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒன் டைம் ஃபிக்ஸுக்கும் ரியல் ஃபிக்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கும். லீடர் அண்ட் கோல் பிளேம் இல்ல, லீடர் அண்ட் கோல் சஸ்டைனபிள் இம்ப்ரூவ்மெண்ட். ரிஃப்ளெக்ஷன் கொஸ்டின். இப்போ ஒரு ஹானஸ்ட் கொஸ்டின் உங்களுக்காக. நீங்க கடந்த காலத்துல ஒரு ப்ராப்ளமை பிளேம் வச்சு ஹேண்டில் பண்ணினீங்களா? அல்லது அந்த ப்ராப்ளமின் ரூட் காஸை உணர்ந்து ஃபிக்ஸ் பண்ணினீங்களா? இதுக்கு ரைட் ஆர் ராங் பதில் இல்ல. ஆனால் இதை கேட்கறதுனால தான் செல்ஃப் அவேர்னஸ் வரும். எக்ஸாம்பிள் ஸ்டோரி, ஒரு டீம்ல கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருந்ததுன்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்ப சிலர் சொல்லுவாங்க, அவர் சரியா சொல்ல, அவங்க தான் காரணம். லீடர் என்ன செய்வாரு? எங்க ப்ராசஸில் கம்யூனிகேஷன் கிளியர் ஆகாத இடம் எது? மீட்டிங் நோட்ஸ் போதுமா? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரிட்டனா இருந்ததா? ஃபாலோ அப் மெத்தட் இருந்ததா? இது பிளேமை விட சிஸ்டம்ஸை பார்க்குற திங்கிங். அதுதான் லீடர் திங்கிங். 6 ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங். லீடருக்கு ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் ரொம்ப அவசியம். ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்னா இப்போ என்ன செய்யணும் மட்டும் இல்ல, இதனால் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நெக்ஸ்ட் மந்த் என்ன, நெக்ஸ்ட் குவார்டர் என்ன என்று பார்க்குது. ஸ்ட்ராட்டஜி இல்லாம ஆக்ஷன் மட்டும் இருந்தா ஹார்ட் ஒர்க் இருக்கும், டைரக்ஷன் இருக்காது. டைரக்ஷன் இருந்தா தான் ஹார்ட் ஒர்க் யூஸ்ஃபுல் ஆகும். அதனால லீடர் ஆல்வேஸ் ஆஸ்க்ஸ், we are going where, what is the next best move, what will this create later. குயிக் இன்டராக்ஷன். இப்போது சேட்டில் ஒரு வேர்ட் டைப் பண்ணுங்க. நீங்கள் அதிகமா இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன? டிசிஷன் மேக்கிங், இமோஷனல் கண்ட்ரோல், ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங், சிஸ்டம்ஸ் திங்கிங். ஒரு நம்பர் மட்டும் டைப் பண்ணுங்க. 7 இன்னர் டயலாக். லீடரின் திங்கிங்க்கு இன்னொரு ஹிடன் லேயர் இருக்கிறது. இன்னர் டயலாக். நீங்க உங்களுக்குள்ளே என்ன பேசிக்கிறீங்க? நான் முடியாதுன்னு சொல்றீங்களா? நான் ட்ரை பண்ணலாம்னு சொல்றீங்களா? நான் க்ரோ ஆகலாம்னு சொல்றீங்களா? இன்டர்னல் லாங்குவேஜ் எக்ஸ்டர்னல் பிஹேவியரை ஷேப் பண்ணும். உள்ள என்ன உரையாடல் நடக்கிறதோ வெளியே அதுதான் வெளிப்படும். லீடர் செல்ஃப் டாக்கில் டிஃபீட் இல்லை, லீடர் செல்ஃப் டாக்கில் டைரக்ஷன் இருக்கும். 8 ரீஃப்ரேமிங். லீடர்னு ஒரு பவர்ஃபுல் ஸ்கில் என்னன்னா ரீஃப்ரேமிங். நடக்கிற விஷயத்தை வேற கண்ணோட்டத்தில் பார்க்கறது. ஒரு ஃபெயிலியர் வந்தால் எனக்கு முடிஞ்சிருச்சுன்னு பார்க்கலாம், அல்லது இதிலிருந்து என்ன கற்றுக்கலாம் பார்க்கலாம். ஒரு கிரிட்டிசிசம் வந்தா என்ன குறை சொல்றாங்கன்னு பார்க்கலாம், அல்லது இது இம்ப்ரூவ்மெண்ட் வாய்ப்புன்னு பார்க்கலாம். இதுதான் லீடர்ஷிப் மைண்ட் செட். நிகழ்வை மாற்ற முடியாத போது விளக்கத்தை மாற்றலாம். விளக்கம் மாறினா எமோஷன் மாறும், எமோஷன் மாறினா ஆக்ஷன் மாறும். ஷார்ட் பாஸ். இப்போது ஒரு ஸ்மால் பாஸ். இது வரைக்கும் கேட்டதில் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த ஒன் ஐடியா இது. ரூட் காஸா, லாங் டேர்ம் திங்கிங்கா, டிசிஷன் மேக்கிங்கா, சிஸ்டம்ஸ் திங்கிங்கா, உள்ளுக்குள்ள ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளுங்க. டிரான்சிஷன் டு பிராக்டிஸ். இப்போ நம்ம தியரியிலேருந்து பிராக்டிஸுக்கு போறோம். லீடர் போல திங்க் பண்றது எப்படி தெரியுமா? எவ்ரிடே கொஸ்டின்ஸ் யூஸ் பண்ணி. அந்த கொஸ்டின்ஸ் என்னன்னு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். ஆனா பிஃபோர் தட் ரிமெம்பர் திஸ், லீடர் டசன்ட் ஓன்லி சால்வ் ப்ராப்ளம்ஸ், லீடர் கிரியேட்ஸ் பெட்டர் திங்கிங். மினி ரீகேப். இந்த பாட்டில் நம்ம பார்த்தது, பிரச்சனையை சர்ஃபேஸா பார்க்காம ரூட் காஸா பார்க்கணும். ஷார்ட் டேர்ம் கம்ஃபர்ட்டை விட லாங் டேர்ம் growth-ஐ சூஸ் பண்ணணும். டிசிஷன் மேக்கிங் வைஸா இருக்கணும். எமோஷன் கண்ட்ரோல் லீடர்ஷிப்புக்கு முக்கியம். சிஸ்டமா பார்க்கணும். இன்னர் டயலாகை கவனிக்கணும். ரிஃப்ரேமிங் பழகணும். இதுதான் லீடர் திங்கிங். சரி, அடுத்ததாக பார்ட் 3ல் நாம் இந்த திங்கிங்கை டெய்லி லைஃப், ஒர்க், டீம் அண்ட் ஃபியூச்சர் growth-க்கு எப்படி அப்ளை பண்றது என்பதை பார்க்கலாம். பார்ட் 3 டெய்லி லைஃப், ஒர்க், டீம், ஃபியூச்சர் growth. சரி, இப்போது நாம் மிக முக்கியமான பகுதியில் வந்திருக்கிறோம். முதல் பார்ட்டில் நாம் பார்த்தோம் லீடர் போல ஆக்ட் செய்யறது எப்படி. செகண்ட் பார்ட்ல பார்த்தோம் லீடர் போல திங்க் செய்யறது எப்படி. இப்போது தேர்ட் பார்ட்ல பார்க்க போறது இந்த லீடர்ஷிப் மைண்ட் செட்டை நம்ம வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்றது. எனவே ரியல் வேல்யூடுங்கிறது பேசுறதுல இல்ல, ரியல் வேல்யூடுங்கிறது பயன்படுத்துறது இல்ல. ஒரு ஐடியா நல்லா இருந்தாலும் அது டெய்லி லைஃபுக்கு வரலன்னா சேஞ்ச் வராது. அதனால இன்னைக்கு நம்ம லீடர்ஷிப்பை 3 இடங்கள்ல பார்க்க போறோம். டெய்லி லைஃப், ஒர்க் பிளேஸ், டீம் அண்ட் ஃபியூச்சர் growth. 1. டெய்லி லைஃப் லீடர்ஷிப். முதலில் டெய்லி லைஃப் லீடர்ஷிப் ஆஃபீஸில் மட்டும் இல்ல, ஹோம்ல, ஃபேமிலியில, ஃப்ரெண்ட்ஸ்ல, ஈவன் யுவர் ஓன் மைண்ட்ல லீடர்ஷிப் இருக்க வேண்டும். உதாரணம், நீங்கள் காலையில எழும்பும்போது ஃபர்ஸ்ட் தாட் என்ன? இன்னைக்கு முடியாதுன்னு நினைப்பீங்களா, அல்லது இன்றைக்கு நான் என்ன நல்லது செய்யலாம்னு நினைப்பீங்களா? இதுதான் டெய்லி லீடர்ஷிப். நாள் எப்படி தொடங்குகிறீங்களோ, நாள் எப்படி போகுமோ அதுல இம்பாக்ட் இருக்கும். ஒரு லீடர் மார்னிங்ல கேஸை கிரியேட் பண்ண மாட்டார். he or she கிரியேட்ஸ் இன்டென்ஷன். சிம்பிள் ஹேபிட்ஸ் தான் பெரிய சேஞ்ச் கிரியேட் பண்ணும். டைமுக்கு எழுதுறது, ஒர்க் பிளான் பண்றது, ஒரு ப்ரையாரிட்டி எழுதுறது, அன்னெசரி டிஸ்ட்ராக்ஷன் அவாய்ட் பண்றது, இவை எல்லாமே லீடர்ஷிப் ஹேபிட்ஸ். நீங்கள் உங்கள் நாளை கண்ட்ரோல் பண்ணல என்றால் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்கள் நாளை கண்ட்ரோல் பண்ணும்.
அதனால நான் உங்களுக்கு ஒரு வெரி சிம்பிள் ரூல் சொல்றேன். லீடர் டிசைட்ஸ் த டே பிஃபோர் த டே டிசைட்ஸ் த லீடர். அதாவது நீங்கள் உங்கள் டேக்கு டைரக்ஷன் கொடுக்கணும். டே உங்களை இழுத்து கொண்டு போகக்கூடாது. டோன்ட் தி ஒர்க் பிளேஸ் லீடர்ஷிப். இப்போது ஒர்க் பிளேஸுக்கு வருவோம். பலர் ஒர்க் பிளேஸில் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. ஆனா லீடர் ஒர்க் பிளேஸில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார். ஒர்க் பிளேஸில் லீடர்ஷிப்னா பாஸ் ஆகணும்னு இல்லை. எனி ரோல்ல இருந்தாலும் லீடர்ஷிப் காட்டலாம். ஹவு கிளியர் கம்யூனிகேஷன், ஆன் டைம் டெலிவரி, ஓனர்ஷிப், ரெஸ்பெக்ட், ப்ராப்ளம் சால்விங், அக்கௌண்டபிலிட்டி. உதாரணமாக ஒரு டாஸ்க் உங்களுக்கு அசைன் பண்ணப்பட்டதுனால் லீடர் மைண்ட் செட் உள்ளவர் ஃபர்ஸ்டா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பார். ஓகே, நான் இதை கம்ப்ளீட் பண்றேன். கிளாரிஃபிகேஷன் வேண்டும் அப்படின்றால் ஏர்லியா கேட்குறேன். டிலே இருந்தா முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்றேன். இதுதான் மெச்சூர் ஒர்க் பிஹேவியர். சைலண்டா இருந்து லாஸ்ட் மினிட்ல சர்ப்ரைஸ் கொடுப்பது லீடர்ஷிப் இல்ல. ஒரு லீடர் ஒரு ப்ராப்ளம் வந்தால் ஹைட் பண்ண மாட்டார். He or she will surface it early, communicate clearly and work toward a solution. இதுதான் ட்ரஸ்ட் பில்ட் பண்ணும். ட்ரஸ்ட் இல்லாத இடத்துல டீம் வீக் ஆகும். ட்ரஸ்ட் இருக்கிற இடத்துல டீம் ஸ்ட்ராங் ஆகும். 3. டீம் லீடர்ஷிப். இப்போ இந்த டீம் பத்தி பேசலாம். டீம்ல லீடர்ஷிப்னா எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றது இல்ல. அவங்க பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ற சூழலை கிரியேட் பண்றது. ஒரு லீடர் டீமை இன்ஸ்பயர் பண்ணுவார். ஒரு லீடர் டீமே பனிஷ் பண்ணி ஒர்க் வாங்க மாட்டார். He or she will guide, align and encourage. டீமில் கான்ஃப்ளிக்ட் வந்தா லீடர் ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுவார். டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் வந்தா லீடர் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவார். சம்மன் வீக்கா இருந்தா லீடர் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னால் ட்ரூ லீடர்ஷிப் என்பது பவர் காட்டுறது இல்ல. பீப்புள் வளர்றதுக்கு ஸ்பேஸ் கொடுக்குது. ஒரு டீம் ஸ்ட்ராங் ஆக வேண்டும்னால் ஒவ்வொருத்தரும் சேஃபா ஃபீல் பண்ணணும். சேஃப் டு ஸ்பீக், சேஃப் டு லேர்ன், சேஃப் டு ஆஸ்க், சேஃப் டு இம்ப்ரூவ். நீங்கள் டீமில் இருப்பவராக இருந்தாலும் டீமுக்கு லீடர்ஷிப் கொடுக்கலாம். ஹவு? மீட்டிங்ஸில் கிளியரா பேசுங்க. இஷ்யூஸை அவாய்ட் பண்ணாதீங்க. சொல்யூஷன் சஜஸ்ட் பண்ணுங்க. அதர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஃபீட்பேக்கை ரிசீவ் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். நல்ல லீடர் ஆல்வேஸ் ஆஸ்க்ஸ், நான் டீமுக்கு எனர்ஜி கொடுக்குறேனா அல்லது டென்ஷன் கொடுக்குறேனா? 4. ஹேண்ட்லிங் மிஸ்டேக்ஸ். இப்போது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட், மிஸ்டேக்ஸ். லீடர் மிஸ்டேக்ஸ் த்ரெட்டா பார்க்க மாட்டார். He or she sees them as learning data. ஒரு மிஸ்டேக் நடந்தா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிளேம் இல்ல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லேர்னிங். ஆஸ்க், என்ன நடந்தது, ஏன் நடந்தது, இதை ப்ரிவென்ட் பண்ண என்ன செய்யலாம், நெக்ஸ்ட் டைம் பெட்டர் எப்படி ஆகலாம். இதுதான் growth mindset leadership. மிஸ்டேக்ஸ் ஆர் நாட் தி எண்ட், மிஸ்டேக்ஸ் ஆர் ஃபீட்பேக். ஒரு லீடர் மிஸ்டேக் கவர் பண்ண மாட்டார். He or she will correct it, learn from it and move forward. அதனால தான் லீடருக்கு கரேஜ் வேணும். கரேஜ் டு அட்மிட், கரேஜ் டு கரெக்ட், கரேஜ் டு கண்டினியூ. 5. ஃபியூச்சர் growth. இப்போ ஃபியூச்சர் growth பத்தி பார்க்கலாம். லீடர்ஷிப் இன்னைக்கு மட்டும் யூஸ்ஃபுல் இல்லை, டுமாரோக்கும் யூஸ்ஃபுல், அடுத்த இயருக்கும் யூஸ்ஃபுல், யுவர் ஹோல் கரியருக்கும் யூஸ்ஃபுல். ஃபியூச்சர் growthக்கு லீடர் என்ன பண்ணுவார்? லேர்னிங்கை தொடர்ந்து கீப் பண்ணுவார். நியூ ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுவார். செல்ஃப் அவேர்னஸ் டெவலப் பண்ணுவார். பீப்புளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவார். பெட்டர் டிசிஷன்ஸ் பிராக்டிஸ் பண்ணுவார். growth என்பது சடனா வராது. இட் இஸ் பில்ட் த்ரூ ரிப்பீட்டட் சாய்ஸஸ். நீங்க இன்னைக்கு ஒரு பெட்டர் கொஸ்டின் கேட்கலாம். நாளைக்கு ஒரு பெட்டர் கான்வர்சேஷன் நடத்தலாம். இந்த மந்த் ஒரு பெட்டர் ஹேபிட் பில்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் குவார்ட்டர் ஒரு பெட்டர் ரிசல்ட் கிரியேட் பண்ணலாம். லீடர்ஷிப் ஃபியூச்சரை ஷேப் பண்ணும். ஸ்மால் ஹேபிட்ஸ் டுடே பிகம் பிக் ஐடென்டிட்டி டுமாரோ. ரிஃப்ளெக்ஷன் மோமெண்ட். இப்போது ஒரு மினிட் பாஸ் பண்ணுங்க. இந்த 3 ஏரியாஸ்ல உங்களுக்கு அதிகமா இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது எது? டெய்லி லைஃபா, ஒர்க் பிளேஸா, டீமா, ஃபியூச்சர் growth-ஆ? உள்ளுக்குள்ளே ஆனஸ்டா ஐடென்டிஃபை பண்ணுங்க. பிகாஸ் அவேர்னஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு சேஞ்ச். ப்ராக்டிக்கல் ஆக்ஷன் ஸ்டெப்ஸ். இப்போ நான் உங்களுக்கு 5 சிம்பிள் ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் சொல்றேன். இதை நாளை முதல் யூஸ் பண்ணலாம். 1. நாளை செய்ய வேண்டிய டாப் 3 ப்ரையாரிட்டிஸ் எழுதுங்க. ஒரு டிஃபிகல்ட் கம்யூனிகேஷனை அவாய்ட் பண்ணாதீங்க. ஒரு டாஸ்க்கு 100% ஓனர்ஷிப் எடுங்க. ஒருத்தருக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல் ஃபீட்பேக் கொடுங்க. நாள் முடிவில் நான் இன்னைக்கு லீடர் மாதிரி ஆக்ட் பண்ணினேன்னா என்ன கேளுங்க. இந்த 5 திங்ஸ் மிக ஸ்மாலா தோணலாம், ஆனால் கன்சிஸ்டன்சி இருந்தால் பெரிய மாற்றம் வரும். 1 ஸ்டோரி ஃபார் எமோஷனல் கனெக்ஷன். ஒரு பர்சனை நான் நினைவுக்கு கொண்டு வர்றேன். அவர் ஆரம்பத்தில் குவைட்டா இருந்தார். எல்லாம் ஓகேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ப்ராப்ளம்ஸை சொல்ல மாட்டார். பட் லேட்டர் அவர் லேர்ன்ட் ஒன் திங், கிளியர் கம்யூனிகேஷன் இஸ் லீடர்ஷிப். அவர் டாஸ்க் டிலே ஆகும்னா முன்கூட்டியே சொல்வார். மிஸ்டேக் இருந்தா அக்செப்ட் பண்ணுவார். நீட் ஹெல்ப்னா ஆஸ்க் பண்ணுவார். கிராஜுவலி பீப்புள் அவரை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. வை? பிகாஸ் லீடர்ஷிப் இஸ் நாட் லவுட்னஸ். லீடர்ஷிப் இஸ் கிளாரிட்டி அண்ட் ஆனஸ்டி. மிட் பாயிண்ட் ரீகேப். இது வரைக்கும் நம்ம பார்த்தது டெய்லி லைஃபில் டைரக்ஷன் கொடுக்கணும். ஒர்க் பிளேஸில் ஓனர்ஷிப் காட்டணும். டீம்ல ட்ரஸ்ட் பில்ட் பண்ணணும். மிஸ்டேக்ஸை லேர்னிங்காக பார்க்கணும். ஃபியூச்சர் growthக்கு லேர்னிங் தொடரணும். இதுதான் ரியல் வேர்ல்டு லீடர்ஷிப். டிரான்சிஷன் டு க்ளோசிங் செக்ஷன். இப்போது கடைசி பாட்டுக்கு போக போகிறோம். ஃபைனல் பாட்டில் நம்ம எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு கிளியர் கமிட்மெண்ட்டோட வெபினாரை க்ளோஸ் பண்ண போகிறோம். அந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறது சம்மரி, செல்ஃப் கமிட்மெண்ட், ஃபைனல் ரிஃப்ளெக்ஷன், Q&A ஸ்டைல் க்ளோஸ். சரி, லெட்ஸ் மூவ் டு த ஃபைனல் பார்ட். சரி, இப்போது நம்ம வெபினாரின் கடைசி பகுதியை தொடங்க போகிறோம். இதுவரை நம்ம பார்த்தது லீடர் போல ஆக்ட் பண்ணுறது எப்படி, லீடர் போல திங்க்ஸ் பண்ணுறது எப்படி, அந்த மைண்ட் செட்டை டெய்லி லைஃப், ஒர்க், டீம், ஃபியூச்சர் growthக்கு எப்படி அப்ளை பண்ணுறது எப்படிங்கிறதெல்லாம்.
இப்போது கடைசியாக நான் உங்களிடமில்லை சொல்ல வேண்டியது ஒண்ணுதான். லீடர்ஷிப் என்பது பிறப்போடு வருகிற கிஃப்ட் மட்டும் இல்ல. லீடர்ஷிப் என்பது பிராக்டிஸ் பண்ணி வளர்க்கக்கூடிய ஸ்கில். நீங்கள் இன்னைக்கு ஒரு ஸ்மால் ஸ்டெப் எடுக்கலாம். நாளைக்கு ஒரு பெட்டர் டிசிஷன் எடுக்கலாம். இந்த வாரம் ஒரு ஹேபிட் இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த மந்த் ஒரு கான்வர்சேஷன் பெட்டரா நடத்தலாம். இதுவே growth. நாம் பெரிய மாற்றம்னு நினைக்கும்போது பயப்படலாம். ஆனா உண்மையில வாழ்க்கை மாறுறது பெரிய ஜம்புகளால இல்ல. ஸ்மால், ரிப்பீட்டட், கன்சிஸ்டன்ட் சாய்ஸஸ்ல தான். அதனால இன்னைக்கு இந்த வெபினாரை முடிச்ச பிறகு ஒரு கமிட்மெண்ட் எடுங்க. நான் லீடர் மாரி ஆக்ட் பண்ண போற ஒரு ஹேபிட் என்ன? நான் லீடர் மாரி திங்க் பண்ண போற ஒரு சேஞ்ச் என்ன? நான் நான் என் டெய்லி லைஃப்ல அப்ளை பண்ண போற ஒரு ஆக்ஷன் என்ன? இந்த 3 கேள்விகளுக்கு பதில் இருந்தா இன்னைக்கு செஷன் சக்சஸ்ஃபுல். சம்மரி, இன்னைக்கு நம்ம பார்த்த முக்கியமான ஐடியாஸ் என்ன? 1 லீடர் ஃபர்ஸ்ட் செல்ஃபை சேஞ்ச் பண்ணுவார். 2 லீடர் பிளேம் இல்ல ஓனர்ஷிப் எடுப்பார். 3 லீடர் ஷார்ட் டர்மை மட்டும் பார்க்க மாட்டாரு, லாங் டர்ம் இம்பாக்ட்டை பார்ப்பார். 4 லீடர் டீமை கண்ட்ரோல் பண்ண மாட்டார், க்ரோ ஆக உதவுவார். 5 லீடர் மிஸ்டேக்ஸை லேர்னிங்கா பார்ப்பார். இந்த 5 ஐடியாஸை நீங்க மறக்கவே வேண்டாம். இவை லீடர்ஷிப்பின் ஃபவுண்டேஷன், கமிட்மெண்ட். இப்ப அது உங்க மனசுல ஒரு கமிட்மெண்ட் எடுங்க. அது பெரியதா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா கிளியரா இருக்க வேண்டும். உதாரணமா, நாளைக்கு நான் ஆன் டைமா ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு பெண்டிங் கான்வர்சேஷனை நான் அவாய்ட் பண்ண மாட்டேன். ஒரு டாஸ்க்குக்கு முழு ஓனர்ஷிப் எடுப்பேன். என் எமோஷன்ஸை பெட்டரா மேனேஜ் பண்ணுவேன். டீமுக்கு கிளாரிட்டி கொடுக்க நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுப்பேன். இவற்றில் ஒன்று போதும். ஒன் ரியல் ஆக்ஷன் இஸ் பெட்டர் தென் 10 எம்டி ப்ராமிசஸ். ஆடியன்ஸ் Q&A ஸ்டைல் க்ளோஸ். இப்போது க்ளோசிங்குக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் செக்இன். உங்களுக்குள்ள இப்போது ஒரு கேள்வி கேளுங்க. இந்த வெபினார்ல நான் எந்த ஒன் ஐடியாவை எடுத்துக்கொண்டு போறேன்? அது ஒரு வேர்டா சாட்டில் டைப் பண்ணுங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி, கிளாரிட்டி, கன்சிஸ்டன்சி, ஓனர்ஷிப், growth, டிசிஷன் மேக்கிங், வாட் எவர் இட் இஸ் டைப் பண்ணுங்க. இந்த செஷன்ல நீங்கள் எதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்க்கவே மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா அந்த வெபினார் முடிஞ்சதும் ரியல் லேர்னிங் அப்புறம் தான் அது ஆரம்பம். ஃபைனல் க்ளோசிங். நான் இப்போது இந்த செஷனை ஒரு சிம்பிள் லைனாக முடிக்க விரும்புகிறேன். லீடர்ஷிப் என்பது டைட்டில் இல்லை. லீடர்ஷிப் என்பது டெய்லி சாய்ஸ். நீங்க ஆக்ட் பண்ற விதம் மாறினால் திங்க் பண்ற விதம் மாறும். திங்க் பண்ற விதம் மாறினால் டிசிஷன் மாறும். டிசிஷன் மாறினால் ரிசல்ட் மாறும். ரிசல்ட் மாறினால் வாழ்க்கை மாறும். அதனால இன்னைக்கு இங்க இருந்து போகும்போது உங்களுக்கு கூட ஒரு கிளியர் தாட் எடுத்து செல்லுங்க. நான் இன்னும் பெட்டர் லீடர் ஆக முடியும். உங்கள் நேரத்துக்கு நன்றி, உங்கள் அட்டென்ஷனுக்கு நன்றி, உங்கள் பிரசன்ஸுக்கு நன்றி. இன்னைக்கு நீங்க வந்தது வெறும் வெபினாருக்கு இல்ல, ஒரு புதிய வே ஆஃப் திங்கிங்க்கு. தேங்க்யூ. அனைவருக்கும் நல்ல நாள், நல்ல growth, நல்ல லீடர்ஷிப்.